கவுனி அரிசி அல்வா எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். அரிசியை நல்லா அலசிட்டு முதல் நாள் நைட்டே ஊற வச்சிடணும். ஒரு 6-7 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும் அரிசி. இந்த மாதிரி அலசிட்டு ஊற விடணும். முதல் நாளே ஊற வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்கு. கவுனி அரிசி முதல் நாள் ஊற வச்சது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் சேர்த்து நைஸாக அரைக்கணும். இது வந்து கருப்பட்டியில் செய்ய போகிறேன். வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. கருப்பட்டி வந்து உடைச்சிட்டு வளர்ந்து எடுத்துக்கலாம். தேங்காய் பூ எடுத்துருக்கேன். இதை அரைச்சிட்டு 2 கப் அளவு பால் எடுத்துக்கணும். கெட்டியான பால் 1 கப் கிடைச்சாலும் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் 1 கப்லேருந்து 2 கப் அளவு எடுத்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து கலர்னோன்னா நல்லா சுவையாக இருக்கும். முந்திரி பருப்பு கொஞ்சம், ஏலக்காய் தூள் கொஞ்சம் வேணா சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறதுல வந்து ஜாதிக்காய், ஏலக்காய், கிராம்பு பொடி பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக. நெய் 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவு எடுத்துக்கணும். அலுமினிய பாத்திரத்தில் கலர்னிங்கன்னா கொஞ்சம் நெய் வந்து அதிகமாக தேவைப்படும். 1/2 மூடி தேங்காய்க்கு மேலே எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து பால் பிழிஞ்சு எடுத்துக்கணும். தேங்காய் பால் கம்மியாகவோ கூடவோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இது நம்மளுக்கு தண்ணி கணக்கு அளவு மட்டும்தான். தேங்காய் பால் வந்து சுவைக்காக மட்டும்தான் சேர்க்குறோம். அதனால் எவ்வளோ கிடைக்குதோ அந்த அளவு எடுத்துக்கினா போதும். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே மிக்சியில் அரிசியை நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். வடிகட்டி எடுத்துக்கினாலும் சரி. அரிசி அரைச்சப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கோங்க. கெட்டியாக வடிகட்ட வேண்டாம். இதை சேர்க்க வேணாம். 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் 1.5 டம்ளர் வருது. அரிசி அரைச்சது வந்து 2.5 டம்ளர் இருக்குது. தேங்காய் பாலும் இதிலே சேர்த்துடலாம். தேங்காய் பாலும் இதில் சேர்த்துட்டேன். மொத்தம் 4 டம்ளர் அளவு கணக்கு வச்சுருக்கேன். கருப்பட்டி உடைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கணும். நம்ம எந்த அளவில் அரிசி அளந்தோமோ அதே இதில் 1.5 கப் அளவு எடுத்துக்கோங்க. சரிசமமாகவும் எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி கலந்துருக்கனால இனிப்பு பத்தாமல் போயிடும். நெய் அளந்துருக்க அதே கப்பில் தான் அரிசி அளந்துருக்கேன். இந்த கப்பால் 1.5 கப் வரும். அது உடைச்சதுக்கப்புறம் இது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது. இடித்து எடுத்தோம்னா 1.5 கப் வரும் இந்த கப்பால். இதே அளவில் தான் நான் அரிசி எடுத்தேன். கிராம் கணக்கில் எடுத்திங்கன்னா 200 கிராம் அரிசினா 250லேருந்து 300 கிராம் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். எடுத்துடலாம். சர்க்கரை கொட்டி கரைச்சிக்கிறேன். 1/2 கப் அளவு சேர்த்துருக்கேன். மிதமான தீயில் வச்சு சர்க்கரையை நல்லா கரைக்கணும். கரைஞ்சிடுச்சு வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டையில் இந்த மாதிரி துணி வச்சு வடிகட்டுங்க. அப்போ தான் அந்த மண்ணெல்லாம் உள்ளே போகாமல் இருக்கும். இவ்வளோ பிசுறு இருக்குது இதில். வடிகட்டியில் வடிகட்டினோம்னா அப்படியே உள்ளே போயிடும். இப்போ பாகு காய்ச்சிக்கலாம். வடிகட்டி வச்சுருக்க வெல்லம் கம்பி பதம் வர்ற வரைக்கும் கொதிக்க விடணும். இந்த மாதிரி நுர கட்டி வர ஆரம்பிக்கையில் பாகு ரெடி ஆகிடும். மிதமான தீயில் வச்சுருங்க. கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ பால் சேர்த்து கலந்துடலாம். அரிசி மாவுங்கிறனால உடனே கெட்டி பட்டுரும். உடனே கிளறணும் கைவிடாமல். கெட்டிப்பட ஆரம்பிக்குது. கைவிடாமல் கிளறணும். இந்த பதம் வர்ற வரை கைவிடாமல் கிளறணும். இதுக்கப்புறம் கட்டிப்படாது. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறலாம். அடியில் பிடிக்க ஆரம்பிக்கல நெய் சேர்த்து கிளறணும். அடுப்பு வந்து மிதமான தீயிலே வச்சுக்கணும். உருண்டு வர்ற வரை கிளறணும். ஒரு ட்ரேயில் நெய் தடவி வச்சுக்கணும். நெய் தடவிக்கணும்.
அலுமினிய பாத்திரத்தில் கிளறினீங்கன்னா கண்டிப்பாக 1 கப் நெய் அளவாவது இழுக்கும். அல்வா அப்போ தான் வேணும்னா நெய் சேர்த்து தான் ஆகணும். நான்ஸ்டிக்கு தான் 1/2 கப்பில் இருந்து 3/4 கப் அளவு செல்லும். இது வந்து நான் இப்போ ஒரு 1/2 மணி நேரம் கிளறிக்கிட்டு இருக்கேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயாவது ஆகும் இந்த அல்வா பதம் கரெக்டாக வர. சீக்கிரம் கட்டி பட்டுரும், ஆனால் அல்வா பதம் வராது. நல்லா வேக விட்டால் தான் வரும். இந்த மாதிரி பிசுக்கு வரணும். பெரட்டி விடையில நம்மளுக்கு அந்த அல்வா பதம் தெரியணும். இங்கே தெரியுதுல்ல, இந்த மாதிரி. இங்கே தெரிற மாதிரி. முந்திரி பருப்பு சேர்த்து கலரி இறக்கிடலாம். ஏலக்காய் பவுடர், இந்த உருண்டு வந்துடுச்சு, எடுத்துடலாம். இப்போ நெய் தடவுன தட்டில் கொட்டுறேன். ஒரு பிசுறு கூட பாத்திரத்தில் இல்லை. சூடு ஆறுனதும் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். துண்டு வேண்டாம்னா நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். சூடு ஆறல, நான் இந்த பக்கம் வந்து தனியாக எடுக்கிறேன். இந்த பக்கம் மட்டும் கட் பண்ணிக்கலாம். கவுனி அரிசி அல்வா ரெடி ஆயிடுச்சு. கவுனி அரிசி அல்வா ரெடி ஆயிடுச்சு. நன்றி.